viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளான் 2025 பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து லாஸ்ட்டு November 14, 2024 ஒரு ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வந்து April 1, இதே மாதிரி குரூப் 4 வந்து April 25 அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு டிஎன்பிசி வந்து அந்த ஆனுவல் பிளானில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர்றது 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு வந்து 3, 4, 5 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ அண்ட் ஐடிஐ லெவல் போஸ்ட். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த டெக்னிக்கல் ரிலேட்டட் போஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி அது ஆக்சுவலாக 2 நோட்டிஃபிகேஷன், அது 2 எக்ஸாமாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்க்ளூடிங் ஐடிஐ டிப்ளமோ வந்து அது ஒரு செப்பரேட் எக்ஸாம், டெக்னிக்கலில் உங்களுக்கு இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட், அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்ட்டு தனியாக பிரிச்சுருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து டீட்டெயில்டு ஆனுவல் பிளானர் வந்து அது கம்பைன் பண்ணும் போதே டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்ட் அப்படின்றத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த இயருமே வந்து நம்ம நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணிங்க. அமுதன் அச்சீவர் சார் நம்ம குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க, சார் என்னென்ன போஸ்ட்டெலாம் இந்த டெக்னிக்கல் சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அது ரிலேட்டடாக நாமளும் டிஎன்பிசிக்கு வந்து மெயில் பண்ணோம். பட் லாஸ்ட்டு January 2 அன்றைக்கி கூட January 2 அன்றைக்கி கூட டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் போஸ்ட்டை பற்றியும் எவ்வளோ வேக்கன்சி பற்றியும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஸோ இவங்களாம் காமனாகவே அந்த சிலபஸ் வந்து படிச்சுக்கிற கேண்டிடேட்ஸ். அவங்களாம் ஒரு பர்டிகுலர் வேக்கன்சின்றது தெரியும், இவ்வளோ வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக படிக்கலாம் அப்படின்றது. அதே மாதிரி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்டர்வியூ நான் இன்டர்வியூவில் எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட். அது என்ஜினியரிங் சர்வீஸில் ஏகப்பட்ட ஏஇ போஸ்ட் வருது. அதே மாதிரி லைப்ரரி சர்வீஸ், லா சர்வீசஸ், ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷில் அது மாதிரி. இதே மாதிரி ஆர்ட்ஸ் கோர்சஸ்லாம், இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் மெர்ஜ் ஆகிறதால நமக்கு எந்த போஸ்ட்டுக்கான சிலபஸ் வரும் அப்படின்றது கண்டிப்பாக கேண்டிடேட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து May 7 சொல்லியிருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு May 21 சொல்லியிருக்கேன். ஐடிஐ டிப்ளமோ போஸ்ட்டுக்கு June 30 சொல்கிறேன். பட் நம்ம கேண்டிடேட்டுக்கிற மிகப்பெரிய டவுட்டு நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் 3 கோடு 504, 505, 506 இது எல்லாமே இப்போ சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஎஸ்ஐ, ஏடிபிஹெச்எஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இப்போ 3 மேஜருமே வந்து கம்பைன் பண்ணி மெர்ஜி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும்போது அது 2 கம்பைன்டு. ஸோ அப்போ எந்த எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக கேண்டிடேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன். அதுவும் நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து நாம் வைக்கிற மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து நீங்கள் டீட்டெயில்டு ஆனுவல் பிளானர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டு இந்த 2025 நம்ம கால்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்களா, டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு அது ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் குட் இனிஷியேட்டிவ் தான். ஆல்ரெடி எழுதின எக்ஸாமுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். பட் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒன் மோர் திங், நம்மளுடைய கேண்டிடேட்ஸ்க்கு ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய டீட்டெயில்டு ஆனுவல் பண்ணணும். இப்போ டெக்னிக்கல் சர்வீஸில் நான் இன்டர்வியூவில் என்னென்ன போஸ்ட் விட போகிறோம், என்ன டிபார்ட்மெண்ட்,
அதே மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட்டை கால்ஃபர் பண்ணும்போது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஏஇ போஸ்ட்டுக்கோ இல்லை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் போஸ்ட்டுக்கோ இல்லைனா அண்ட் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஆர் ரிப்போர்ட்டர் இது மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் போஸ்ட் எல்லாத்தையும் படிக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஏன்னா அதை பற்றி இப்போ நிறைய நம்ம பேசிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ என்ன எக்ஸாம் படிக்கிறதுனே தெரியல இந்த இயர். ஏன்னா இப்போ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ் இஸ் ரிவைஸ்ட். அதே மாதிரி நமக்கும் வந்து சிலபஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நாமளும் படிக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம டிஎன்பிசிலேருந்து ஒரு டீட்டெயில்டு ஆனுவல் பிளான் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்காக நம்ம ஆல்ரெடி நிறைய மெயிலும் சென்ட் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் நம்ம டிஎன்பிசிலேருந்து இன்னும் நிறைய மெயில் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நாங்கள் டிஎன்பிசியோட இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து இதற்கான பாடத்திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. பட் இதுக்கு நாங்கள் படிக்கணும்னா உங்களுடைய வேக்கன்சிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்சிஸ் போஸ்ட் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ நான் இன்டர்வியூவில் அதை வந்து ரிலீஸ் பண்ணால் தான் படிக்க முடியும்னு நம்ம அகைன் மெயில் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம கேண்டிடேட் ஃபேவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதை வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு, இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே. அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து அகைன் ரெக்வஸ்ட் வைப்போம். டீட்டெயில்டு ஆனுவல் பிளானர் மட்டும்தான் நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனை ரொம்பவே ஒரு ஸ்பீடப்பாக ஒரு எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து கண்டிப்பாக அந்த டீட்டெயில்டு ஆனுவல் பிளானர் வித் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் திரும்பவும் நம்ம அகைன் டிஎன்பிஎஸ்சி ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ சொல்லி அந்த 3 monthஸில் படிக்க முடியும் அப்படின்னா இப்போ ஒரு மே மந்தில் சொல்லி நம்ம அகைன் ஜூலையில் எழுதணும் அப்படின்னா ஏறக்குறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அதனால் முன்னாடியே எவ்வளோ பிஃபோராக வர்றாங்களோ அவ்வளோ பிஃபோராக வந்து அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வீடியோ வழியாக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு கொடுக்கலாம். கேண்டிடேட்ஸ்க்காக இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ டெக்னிக்கல் கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமா ஐடி லெவலுக்கு வந்து என்ன போஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளோ போஸ்ட்டுன்றது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியால் முடியும். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ்க்காக இப்போ நிறைய ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேட்ட ரெக்வஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ஹெட்ஸோ அது நம்ம கேண்டிடேட்ஸ் சார்பாக பாராட்டுகள். அது கூட இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண நம்ம கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கான அதை வச்சு நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும் அவங்க ஃபர்தராக பிளானிங் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஆர்பி பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம்.